தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற மாதிரி காமிக்ஸோட சூப்பர் ஸ்டார் இருந்தவர் டெக்ஸ் வீலர் மட்டும்தான். இத்தாலியில கிட்டத்தட்ட ஒரு மாசமும் 1.5 லட்சம் பிரதிக்கு மேல சேல் ஆகிற ஒரு காமிக்கல் ஹீரோ. அமெரிக்காவை அதாவது வன்மேற்கு அப்படின்னு சொல்லி வன்மேற்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு அமெரிக்காவோட கிட்டத்தட்ட இந்த அரிசோனா, மெக்சிகோ, புளோரிடா, அதாவது அந்த மாதிரியான மாநிலங்கள், அந்த ஊர் மாநிலங்கள்ல 1800களில் நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துட்டு நடந்ததா கற்பனையாதான ஒரு கதை தான், ஒரு கற்பனையான ஒரு ஹீரோ தான். பட் ஆனா மேக்சிமம் அந்த ஊர்ல நடந்ததை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா கற்பனைன்னு போட்டிருப்பாங்க தவிர ரியலாவே பேஸ் பண்ணி நடந்த விஷயம் தான். டெக்ஸ் வீலர் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் புத்தக கண்காட்சின்றது நம்ம 56 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பிராங்க்ஃபர்ட்ன்றது மட்டும்தான், இத்தாலியோட பிராங்க்ஃபர்ட்ன்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு புத்தக ரசிகனுக்குமான ஒரு உலக கண்காட்சி மாதிரியான ஒரு இது பிராங்க்ஃபர்ட். இத்தாலியோட பிராங்க்ஃபர்ட்ன்ற ஒரு சின்ன நகரங்கள்ல புத்தக கண்காட்சின்றது வருஷம் நடைபெறும். பாத்தீங்கன்னாலே இந்த இட்டாலியன் காமிக்ஸ், இங்கிலாந்து காமிக்ஸ், அந்த மாதிரியான காமிக்ஸ்கள்லாம் நல்ல ரீச்சபிள் இருக்கும். இதுல டெக்ஸ் வீலர் இட்டாலியன் ஹீரோ தான். பட் ஆனா அவரு இத்தாலியில மிகப்பெரிய ஒரு காமிக்கல் ஹீரோவாவே இருந்தாலும், ஆனா அவர் கதை பேஸ் பண்ணது ஃபுல்லாவே